சென்னையில் தொடர்ச்சியான பருவமழையால் நகரம் முழுவதும் நீர் தேங்கி வருகிறது. மழை பாதிப்புகளை சமாளிக்க 22,000 மாநகராட்சி பணியாளர்கள் களப்பணியில் ஈடுபட்டுள்ள நிலையிலும் மழைநீர் வடிகால் பணிகள் முழுமையாக முடிவடையாததால் பல பகுதிகளில் சாலைகள் குளமாக மாறி போக்குவரத்திற்கும் பொதுமக்கள் பாதுகாப்புக்கும் சவாலாக மாறியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சாமுவேல் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னையில் பருவமழையை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி சார்பாக 22,000 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக சென்னையில் பல்வேறு இடங்களில் அதாவது இந்த மழை பாதிப்பானது ஏற்படும். இதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சி தரப்பில் பல்வேறு நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் 1436 பம்ப் மோட்டார்கள் ஆனது அந்தந்த மண்டல வாரியாகவும் தண்ணீர் தாழ்வாக தேங்கக்கூடிய இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் 500 டிராக்டர் மூலமாகவும் அதாவது தண்ணீர்களையும் அதாவது அகற்றக்கூடிய பணிகளில் தற்பொழுது மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அதாவது சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளானது அது நடைபெற்று இருந்தாலும் கூட தற்பொழுது வரை அந்த மழைநீர் வடிகால் பணிகளானது முழுமையாக நிறைவடையாத நிலையே ஏற்படுகிறது. 90% வடிகால் பணிகளே நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் பூர்த்தி செய்யாத பல்வேறு இடங்களில் அதாவது விபத்து ஏற்படுத்தும் வகையில் சாலைகள் ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த மழைநீர் வடிகால் பணிகளானது விரைந்து முடிக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கும் நிலையில் அதே போல இந்த சாலை ஓரங்களில் குன்றும் குழியுமாக இருக்கக்கூடிய இந்த சாலைகளில் மழைநீரானது தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் விபத்து ஏற்படக்கூடிய அபாயங்களும் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக நமது ஒளிப்பதிவாளர் கலைவாணன் காட்டக்கூடிய இந்த காட்சியில் நான் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கோயம்பேடு பகுதியை பொறுத்தவரை பல சாலைகள் குன்றும் குழியுமாகவே காட்சியளிக்கிறது. உதாரணத்துக்காக இங்கு பார்த்தோமானால் மார்க்கெட் ஆனது அருகாமல் இருக்கக்கூடிய நிலையில் இந்த மார்க்கெட் பகுதிக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் இந்த மார்க்கெட்டிலிருந்து வெளியேற்றக்கூடிய கழிவுகளை அதாவது ஒரு புறமாக போட்டிருப்பதால் சாலை குறுகியதாகவும் காணப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த மாநகராட்சி அதிகாரிகள் அதாவது இந்த பணிகளுக்காக 22,000 பேர் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்களுடைய பணிகளானது அதாவது எங்களுடைய பகுதியில் முழுமையாக எந்த அதிகாரிகளும் இல்லை எந்த பணியாளர்களும் வந்து சேரவில்லை என்பதே பகுதி மக்களினுடைய குற்றச்சாட்டாகவும் காணப்படுகிறது. உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியாளர்களை ஒவ்வொரு மண்டலம் வாரியாக சென்று மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிய வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் சாலை ஓரங்களில் தேங்கி இருக்கக்கூடிய இந்த தண்ணீர்களை அகற்ற வேண்டும் என்பதும் அதே போல இந்த கழிவுகளை அகற்ற வேண்டும் என்பதும் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் சாமுவேல், நியூஸ் 7 தமிழ், சென்னை.